வித்யா மற்றும் சேயா சதௌமி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை கண்டித்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரையான நடைப்பயணம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இந்த நடைப்பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுக்கும் இந்த நடைப்பயணம் யாழ் பஸ் தரிப்பிடத்தில் இன்று காலை ஆரம்பமானது. இந்த நடைப்பயணத்திற்கு பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவி வித்யா மற்றும் பல சிறுவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற பாலியல் வன்புணர்வு மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை இல்லாதொழிக்கும் முகமாக இவ்வாறான குற்றவியலில் ஈடுபடுவோருக்கு உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய ஊழியர்களாகிய நாங்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு இந்த மகஜரை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிப்பதற்காக இன்று தொடர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களோட இங்கிருந்து கொழும்புக்கு வராட்டிலும் பரவாயில்ல, தங்கள் இயன்ற தூரம் தங்களுடைய வீட்டில் இருந்தாவது 1 கிலோமீட்டர் தூரமாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய வேணும். ஒத்துழைப்பு செய்தால் இது வெற்றி அளிக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நடைப்பயணம் சாவகச்சேரி பளை வழியாக கிளிநொச்சியை இன்று சென்றடைந்தது. எதிர்வரும் 11ஆம் தேதி இந்த நடைப்பயணம் கொழும்பில் நிறைவடையுள்ளது.